கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். ஓய்வு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாள். ஓய்வு நாள் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உடன்படிக்கை. இதை தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டுமென்று தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 6 நாட்களும் வேலை செய்து 7ஆம் நாளில் வேலை ஒளிந்திருந்து ஓய்வெடுத்து அதை கர்த்தர்க்கென்று பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்த போது 6 நாட்கள் எல்லா சிருஷ்டிகளையும் பண்ணிவிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதே போன்று தேவன் மனிதனும் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையான கட்டளையை தந்திருக்கிறார். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது நம்முடைய நாள் அல்ல என்பதும், இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுடைய நாள் என்றும், இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுக்கு பரிசுத்தமான நாள் என்றும், இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையேயான உடன்படிக்கை என்பதும் நாம் அதை புரிந்து கொண்டு அதை நித்தியமாக தலைமுறை தோறும் ஆசரிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளையும் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி. ஓய்வு நாளை கர்த்தர்க்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், இதை தலைமுறை தோறும் நாங்கள் தேவனுக்கென்று ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.